ஏஐ தான் ஃபியூச்சர் கண்டிப்பாக கிடையாது. பை 2032 என்டையர் ஏஐ மாடல் வில் பி ரீப்ளேஸ்டுங்கிறேன். இன்னைக்கு வந்து ஏஐ டெவலப் பண்ணணும்னா வெரி டிஃபிகல்ட். இன்னைக்கு ஏஐ வந்து விஸ்வ ரூபத்தில் மாறி போச்சு. அதாவது ஏஐ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ மாறி அஜென்டிக் ஏஐ மாறி இன்னைக்கு வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டு ஃபிசிக்கல் ஏஐ. இது வந்து போன வாரம் தான் சொன்னாங்க ஃபிசிக்கல் ஏஐன்னு வந்துருச்சு. நீங்கள் போய் பாருங்கள் இதெல்லாம். நான் வந்து நீங்கள் இக்னரண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து மாணவர்கிட்ட சொல்வேன், அப்டேட் பண்ணுங்கள், அப்ஸ்கில் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உட்காந்துட்டு நம்ம வந்து வெறும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் உட்காந்து பார்க்க வேணும்னு கிடையாது. அது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட நேரம். பட் குறிப்பிட்ட நேரம் வந்து உங்களுடைய அப்டேட் ஸ்கில்லுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். என்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து அவங்க கேட்ட கேள்வி ஏஐ தான் ஃபியூச்சர் கண்டிப்பாக கிடையாது. பை 2032 என்டையர் ஏஐ மாடல் வில் பி ரீப்ளேஸ்டுங்கிறேன். ஏஐ இருக்கு, ஏதாவது மாற்றம் ஒன்றே மாறாது. நான் என்ன சொன்னேன், இப்போ ஃபிசிக்கல் ஏஐ, இன்னும் 2 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜிஐ அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது வில் பி ஸ்டெப்பிங் இன் டு ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், ஓஐ. ஏஐ வில் பி ரீப்ளேஸ் பை ஓஐ. அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது.